நேக்கோவையும் பாம்பிலன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டத்தில் இருந்தான். இதுல இங்க யாரு வேண்டிக் கொள்றா? ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு பாருங்க. யாரு வேண்டிக் கொள்றா? தானியேல் போய் யாருடைய ப்ரொமோஷனுக்காக வேண்டிக் கொள்றா? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ரொமோஷனுக்காக வேண்டிக் கொள்றான். பாருங்களேன், ஜெபிக்கிற நபர்கள் இடத்துல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவங்க தான் உயரணும், தான் மட்டும் உயர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. என் கூட இருக்கிற நண்பனும் என்னுடைய சகோதரன் சகோதரியும் உயரணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? இந்த குணம்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஜெபிக்கிறவன்ட்ட இந்த குணம்லாம் காணப்படும். தான் உயர்ந்தா மாத்திரம் பத்தாது, என் கூட இருக்கிறாங்களே அவங்களும் உயரணும். தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக மாத்திரம் பாடுபட மாட்டான் ஜெபிக்கிறவன். உண்மையிலேயே தானியேலை போல ஜெபிக்கிறவன் தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக மாத்திரம் பாடுபட மாட்டான். மற்றவருடைய ப்ரொமோஷனுக்காக என்ன செய்வான்? பாடுபடுவான். அவனும் உயரணும், அவனும் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி. அதான் அந்த வசனம் 49 வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில். பாத்தீங்களா? ராஜாவை வேண்டிக் கொள்றாரு. அப்ப வேண்டிக் கொள்ளும் போது அவனை என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்கள உயர்த்துறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த குணம்லாம் சாதாரணமா வராதுங்க. என்னைக்கு நம்ம முழங்கால் போட்டு உண்மையா ஜெபிக்கிறோமோ அப்பதான் இந்த குணம்லாம் என்ன செய்யும்? வரும். ஆண்டவரே அவர்களை உயர்த்தும், என்னை தாழ்த்தும். அந்த குணம் ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம?